துரியோதனன் பாண்டவர்களை நினைத்து மனம் புழுங்கினான். பாண்டவர்களை வீழ்த்த ஏதேனும் வழி உள்ளதா என யோசித்தான். துரியோதனன் தர்மர் முன் செய்த ராஜசூய யாகம் போல ஒரு யாகம் செய்ய விரும்பினான். உடனே தனது விருப்பத்தை கர்ணனிடம் தெரிவித்தான். ராஜசூய யாகம் செய்வதற்கு ஒரு நிபந்தனை உண்டு. ராஜசூய யாகம் செய்பவரது தலைமையை பல நாட்டு மன்னர்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்ணன் துரியோதனனிடம், நான் பல நாடுகளுக்கு சென்று அம்மன்னர்களை உனது தலைமையை ஏற்றுக்கொள்ளும்படி செய்கிறேன் என கூறிவிட்டு அங்கிருந்து சென்றான். அதேபோல் கர்ணன் பல நாடுகளுக்கு சென்று அவர்களை வென்று வந்தான். துரியோதனன் பல நாடுகளை வென்று வந்த தன் நண்பன் கர்ணனை அன்போடு தழுவிக்கொண்டான். ராஜசூய யாகம் நடத்த புரோகிதர்கள் அழைக்கப்பட்டனர். ஆனால் புரோகிதர்கள் வருவதற்கு மறுத்துவிட்டனர். ராஜசூய யாகம் நடத்திய தர்மர் இன்னமும் உயிருடன் இருக்கும்போது அதை வேறொருவர் செய்வது மரபல்ல என கூறி மறுத்துவிட்டனர். அதற்கு பதிலாக வைஷ்ணவ வேள்வி வேண்டுமென்றால் செய்யலாம் என்றனர். பொன் கலப்பையால் நிலத்தை உழுது இயற்றும் வேள்வியது. இவ்வேள்விக்கு பல நாட்டு மன்னர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது. இவ்வேள்விக்கு பாண்டவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது. பாண்டவர்களுக்கு அழைப்பு விடுக்க ஒரு தூதுவனை அனுப்பினான் துரியோதனன். தூதுவர்கள் பாண்டவர்களிடம் சென்று வைஷ்ணவ வேள்விக்கு அழைப்பு விடுத்தனர். பாண்டவர்கள், நாங்கள் எங்களின் வனவாச காலம் முடியாமல் அரண்மனை திரும்ப மாட்டோம் என உறுதியுடன் கூறினர். தூதுவர்கள் அரண்மனைக்கு சென்று துரியோதனனிடம் பாண்டவர்கள் கூறியதை தெரிவித்தனர். துரியோதனன் இதை கேட்டு கோபமடைந்தான். உடனே கர்ணனை அழைத்து, கர்ணா, நீ எனக்கு உதவி செய்ய வேண்டும். நிச்சயம் நாம் பாண்டவர்களை போரில் தோற்கடித்து விடுவோம். அதன் பிறகு நான் யுதிஷ்டிரனை போல் ராஜசூய யாகம் செய்ய வேண்டும். இதற்கு நீதான் எனக்கு உதவி புரிய வேண்டும் என்றான். கர்ணன் துரியோதனனிடம், நண்பா, நிச்சயம் நான் உனக்கு உதவி செய்வேன். நான் போரில் அர்ஜுனனை வீழ்த்தும் வரை மது, மாமிசம் போன்றவற்றை தீண்டமாட்டேன் என சபதம் செய்தான். இதை கேட்டு துரியோதனன் மகிழ்ச்சியடைந்தான். கர்ணனின் சபதம் பாண்டவர்களுக்கு தெரிய வந்தது. தர்மர் இதை நினைத்து வருத்தம் கொண்டான். கர்ணனிடம் கவச குண்டலங்கள் இருக்கும் வரை அவனை வீழ்த்துவது கடினம் என நினைத்து வருந்தினான். துரியோதனனின் வைஷ்ணவ வேள்விக்கு பல நாடுகளில் இருந்தும் மன்னர்கள் வந்தனர். வைஷ்ணவ வேள்வி இனிதே நடைபெற்று முடிந்தது. துரியோதனன் வைஷ்ணவ வேள்வி சிறப்பாக நடந்து முடிந்ததற்கு காரணம் கர்ணன் என்பதை நினைத்து மகிழ்ச்சியடைந்தான். சில நாட்கள் கழிந்தது. பாண்டவர்கள் மென்மேலும் வளர்ச்சியடைந்து வருவதை துரியோதனன் வெறுத்து வந்தான். பாண்டவர்களை தடுத்து நிறுத்த ஏதேனும் வழி செய்ய நினைத்தான். ஒரு நாள் துர்வாச முனிவர் அட்சய திருதி நாளன்று அவரது 10,000 சீடர்களுடன் துரியோதனனின் அரண்மனைக்கு வந்தார். துர்வாச முனிவருக்கு அருளும் சக்தியும் உண்டு, சபிக்கும் சக்தியும் உண்டு. இதை அறிந்த துரியோதனன் துர்வாச முனிவர் மூலம் பாண்டவர்களை பழிவாங்க நினைத்தான். அதனால் துர்வாச முனிவரை நன்றாக உபசரித்தான். துரியோதனனின் உபசரிப்பில் மகிழ்ந்த துர்வாசர் துரியோதனனை வாழ்த்தினார். துரியோதனனிடம், உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என கேட்டார். துர்வாசர், பாண்டவர்கள் இருப்பிடத்திற்கு சென்றால் அவரை நன்றாக உபசரிக்க வேண்டும். அவர்களிடம் அள்ள அள்ள உணவு குறையாத ஒரு அட்சய பாத்திரம் உண்டு. ஒரு நாளில் ஒரு முறை அதை பயன்படுத்திய பின்பு அதை கழுவி வைத்து விட்டால் அதை மீண்டும் மறுநாள் தான் பயன்படுத்த முடியும். துர்வாசர் பாண்டவர்களின் இருப்பிடத்திற்கு செல்வதற்குள் திரௌபதி அட்சய பாத்திரத்தை கழுவி வைத்திருப்பாள். துர்வாசரை அவர்களால் உபசரிக்க முடியாது. துர்வாசர் பசியினால் கோபம் கொண்டு பாண்டவர்களை சபிப்பார். இதனால் பாண்டவர்களும் அழிவார்கள் என மனதுக்குள் நினைத்தான் துரியோதனன். துரியோதனன் முனிவரிடம், முனிவரே, காட்டில் எனது சகோதரர்கள் பாண்டவர்களின் இருப்பிடத்திற்கு சென்று அவர்களின் உபசரிப்பையும் ஏற்றுக்கொண்டு அவர்களையும் தாங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என வேண்டினான். துரியோதனனின் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட துர்வாசர் அவர்களிடமிருந்து விடைபெற்று பாண்டவர்களின் இருப்பிடத்தை நோக்கி சென்றார். பாண்டவர்கள் அன்றைய நாளுக்கான உணவை அருந்திவிட்டனர். மேலும் அந்தனர் யாரேனும் வந்தால் அவர்களுக்கும் உணவளித்தனர். அன்றும் அனைவரும் அருந்திய பின் திரௌபதி அட்சய பாத்திரத்தை நன்றாக கழுவி பத்திரப்படுத்தி வைத்தாள். அப்பொழுது அவளுக்கு துர்வாச முனிவர் தங்கள் இருப்பிடத்திற்கு வரும் செய்தி தெரிவிக்கப்பட்டது. துர்வாச முனிவர் இருப்பிடத்திற்கு வந்தால் அவரை நன்றாக உபசரிக்க வேண்டும். ஆனால் அட்சய பாத்திரத்தில் இனி உணவு பெருகாதே என திரௌபதி கலக்கமடைந்தாள். திரௌபதி தன் கணவர்களிடம், துர்வாச முனிவர் நம் குடிலை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அவரை உபசரிக்க நம்மிடம் எதுவும் இல்லை. அட்சய பாத்திரத்தையும் நான் கழுவி வைத்து விட்டேன். இனி என்ன செய்வது? துர்வாசரை நாம் நன்றாக உபசரிக்கவில்லை என்றால் அவர் நம்மை சபித்து விடுவார் என கூறி துன்பமடைந்தாள். பாண்டவர்களும் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து நின்றனர். திரௌபதி, இதிலிருந்து நாம் மீள வாசுதேவனால் மட்டுமே முடியும் என கூறினாள். அனைவரும் கண்ணனை மனதார நினைத்தனர். கிருஷ்ணர்
பாண்டவர்களின் குடிலுக்கு வந்தார். திரௌபதியிடம், எனக்கு மிகவும் பசியாக உள்ளது, எனக்கு சிறிது உணவு அளிப்பாயா என கேட்டார். இதை கேட்டு திரௌபதி மிகவும் மனசங்கடத்திற்கு உள்ளானாள். கிருஷ்ணரிடம், வாசுதேவரே, நீங்களும் எங்களை சோதிக்கிறீர். நாங்கள் உணவு அருந்தும் அட்சய பாத்திரத்தை முழுவதுமாக கழுவி வைத்துவிட்டேன். தங்களுக்கு உணவை நான் எவ்வாறு கொண்டு வருவேன்? நீங்கள்தான் எங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என வேண்டினாள் திரௌபதி. கிருஷ்ணர் திரௌபதியிடம், திரௌபதி, அட்சய பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு வா என்றார். திரௌபதிக்கு ஒன்றும் புரியவில்லை. அட்சய பாத்திரத்தை எடுத்து வந்து கிருஷ்ணரிடம் கொடுத்தாள். கிருஷ்ணர் அட்சய பாத்திரத்தை பார்த்தார். அதில் ஒரு அன்னப்பருக்கை இருந்தது. கிருஷ்ணர், இதுதான் என் உணவு என கூறி அந்த பருக்கையை தன் வாயில் போட்டுக்கொண்டார். திரௌபதியிடம், என் பசி தீர்ந்து விட்டது என கூறினார். இதை பார்த்து திரௌபதியும் பாண்டவர்களும் ஆச்சரியம் அடைந்தனர். அங்கு பாண்டவர்களின் குடிலை நோக்கி வந்து கொண்டிருந்த துர்வாசருக்கும் அவரது 10,000 சீடர்களுக்கும் 10 நாள் உணவை ஒரே நாளில் சாப்பிட்டது போல் வயிறு கனத்தது. அவர்கள் அனைவருக்கும் பசி உணர்வு இல்லாமல் போனது. பசி உணர்வு இல்லாததால் துர்வாசருக்கும் ஒன்றும் புரியவில்லை. பாண்டவர்களின் குடிலுக்கு நாம் வந்து கொண்டிருக்கிறோம் என்பது அவர்களுக்கு தெரியும். அவர்களின் இருப்பிடத்திற்கு சென்று அவர்களின் உபசரிப்பை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை உண்டாயிற்றே என நினைத்து வருந்தினார். பாண்டவர்களின் குடிலுக்கு விரைந்து சென்றார். தர்மரிடம், யுதிஷ்டிரா, என்னை மன்னிக்க வேண்டும். இன்று என்னால் உங்களின் உபசரிப்பை ஏற்றுக்கொள்ள இயலாது. எனக்கும் எனது சீடர்களுக்கும் சுவையறியாத உணவை உண்டது போல் திருப்தி ஏற்பட்டது என்றார். இதை கேட்டு பாண்டவர்களும் திரௌபதியும் ஆச்சரியமடைந்தனர். துர்வாசர் பாண்டவர்களை வாழ்த்திவிட்டு அங்கிருந்து விடைபெற்று சென்றார். கிருஷ்ணரின் மகிமையை பாராட்டி பாண்டவர்கள் மகிழ்ந்தனர். துர்வாச முனிவரை வைத்து பாண்டவர்களை பழிவாங்க நினைத்த துரியோதனனின் எண்ணம் தோல்வியில் முடிந்தது. ஒரு நாள் திரௌபதி குடிலில் தனியாக இருந்தாள். பாண்டவர்கள் ஐவரும் வேட்டைக்கு சென்று விட்டனர். அச்சமயம் சிந்து நாட்டின் மன்னன் ஜெயத்ரதன் அவ்வழியே சென்றான். அப்பொழுது அங்கு குடிலில் தனியாக இருந்த திரௌபதியை கண்டு காதல் கொண்டான். திரௌபதியிடம் சென்று தன் காதலை வெளிப்படுத்தினான். திரௌபதி, நான் திருமணமான பெண்ணை விரும்புவது கொடிய செயல். எனது கணவர் தருமர் வடக்கு நோக்கியும், பீமன் தெற்கு நோக்கியும், அர்ஜுனன் மேற்கு நோக்கியும், நகுலன் சகாதேவன் கிழக்கு நோக்கியும் வேட்டைக்கு சென்றுள்ளனர். நீ என்னுடன் தகாத முறையில் இவ்வாறு நடந்ததை அவர்கள் அறிந்தால் உன்னை கொன்று விடுவார்கள். அதனால் நீ இங்கிருந்து சென்று விடு என கூறினாள். ஆனால் ஜெயத்ரதன் அதை கேட்பதா இல்லை. அவளை வலுக்கட்டாயமாக அங்கிருந்து இழுத்து சென்றான். அவனை தடுக்க பலரும் முயன்றனர். அவன் அதை கேட்கவில்லை. காட்டிற்கு சென்ற பாண்டவர்களுக்கு ஏதோ ஆபத்து நேருவது போல் மனதில் தோன்றியது. அதனால் அனைவரும் ஒன்று சேர்ந்து குடிலை நோக்கி சென்றனர். அங்கு திரௌபதி இல்லாததை அறிந்து அதிர்ச்சி அடைந்தனர். அதன் பிறகு ஜெயத்ரதன் திரௌபதியை வலுக்கட்டாயமாக இழுத்து சென்றதை அவர்கள் அறிந்தனர். குடிலுக்கு அருகில் தேர் சென்றிருக்கும் சுவடை பார்த்தனர். தர்மர் பீமனை பார்த்து, பீமா, நீ உடனே விரைந்து சென்று திரௌபதியை விடுவித்து அழைத்து வா என கூறினான். உடனே பீமன் அங்கிருந்து ஜெயத்ரதன் இருக்கும் இடத்தை நோக்கி விரைந்து சென்றான். அவனுடன் கடுமையாக போரிட்டான். திரௌபதியை அவனிடமிருந்து விடுவித்தான். பீமனின் தாக்குதலை தாக்குப்பிடிக்க முடியாமல் ஜெயத்ரதன் அங்கிருந்து தப்பி செல்ல முற்பட்டான். பீமன் அவனை விடாமல் தாக்கி கயிற்றால் கட்டி தர்மர் முன் கொண்டு வந்து நிறுத்தினான்.